புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட அரசியல் குரு அண்ணாதுரைன்னு எல்லாருக்கும் தெரியும். திரையுலகத்துல எம்ஜிஆரோட குரு தியாகராஜ பாகவதர். எம்ஜிஆர் கதாநாயகனா நடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்ல சின்ன சின்ன வேடங்கள்ல நடிச்சுட்டு இருந்தாரு. அதுல பெரும்பாலான படங்கள்ல வாய்ப்பு வாங்கி கொடுத்ததே தியாகராஜ பாகவதர் தான். அசோக் குமார் அப்படின்னு ஒரு படம், அந்த படத்துல தியாகராஜ பாகவதர் தான் கதாநாயகன். எம்ஜிஆர் தளபதி வேடத்தில் நடிக்கிறாரு. கதைப்படி எம்ஜிஆர் அவர்கள் தியாகராஜ பாகவதர் அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். அதாவது அரசரின் ஆணைப்படி அவரோட கண்களை குருடாக்கணும். எவ்வளவோ முறை முயற்சித்து பார்த்து எம்ஜிஆரால அந்த காட்சியில நடிக்கவே முடியல. அது நடிப்பு தான் அப்படின்னாலுமே கூட உயிருக்கும் மேலாக நினைக்கிற ஒருத்தரோட கண்களை அப்படி செய்யறதுக்கு எம்ஜிஆருக்கு மனசு வரல. ஒவ்வொரு தடவையும் கண் கலங்கி அப்படியே நின்னுட்டார். யார் என்ன சொல்லியும் எம்ஜிஆரை சமாதானப்படுத்த முடியல. கடைசியில தியாகராஜ பாகவதர் அவர்களே அந்த கம்பியை எம்ஜிஆர் இருந்து பிடுங்கி தானே தன் கண்களை காயப்படுத்தி கொள்றது மாதிரி காட்சியை மாத்தி அமைச்சாங்க. தன் குரு மேல இவ்வளவு அன்பு வச்சிருந்த எம்ஜிஆர் தமிழக முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் தன் குருவுக்கு என்ன காணிக்கை செஞ்சார் அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க.